குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ் அகாடமிலிருந்து உங்கள் கெமிஸ்ட்ரி மாஸ்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டு டெட்டில் வந்து பேப்பர் 2ல் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எண்முகி வடிவமுடைய SF6 மூலக்கூறு கொண்டுள்ள இனக்கலப்பினமாதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் வந்து நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குன்னா, SP இருக்குது, SP2 இருக்குது, SP3 இருக்குது. இந்த மூணுமே வந்து ஆர்கானிக் மாலிகுலர் இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன். ஸோ இது இல்லாமல் SP3D இருக்குது, SP3D2, SP3D3 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஆர்கானிக் வந்து கனிம வேதியியலில் வந்து இனக்கலப்பில் இருக்கக்கூடிய இனக்கலப்பு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் SP3, SP3D2, SP3D3, SP3D. ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியுமே உண்டு. ஆனால் கரிம வேதியில வந்து மூணு இனக்கலப்பு மட்டும்தான். எதுனா SP, SP2, SP3 தான். ஸோ இது இல்லாமல் இருக்கக்கூடிய இனக்கலப்புலாம் எதுல இருக்குன்னா கனிம வேதியில மட்டும்தான். ஸோ இதுல நம்ம எடுத்துக்காட்டு வந்து SF6ல வந்து எண்முகி வடிவமுடைய இனக்கலப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இனக்கலப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த SF6 பொதுவாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு கனிம வேதியில் ஒரு மூலக்கூறு கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மைய அணு எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மைய அணு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இணைதிறன் எலக்ட்ரான் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பொதுவாக நம்மளுக்கு வந்து இந்த இனக்கலப்பில் வந்து கனிம வேதியில் வந்து பொதுவாக நம்மளுக்கு பி தொகுதி தனிமங்களில் தான் வரும். ஸோ பி தொகுதி தனிமங்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து தொகுதி 13ல் பார்த்தீங்கன்னா, தொகுதி 13ல் போரானு, அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இது வந்து நம்மளுக்கு 13th குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே 14th குரூப்னா கார்பனு, சிலிக்கானு, ஜெர்மானியம், டின்னு, லெட். இது 15th குரூப்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அதே குரூப் 16ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனு, சல்ஃபரு, செலினியம், டெலூரியம், பொலேனியம். இப்போ நீங்கள் குரூப் பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த எலிமெண்ட்ஸோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுனா, இப்போ நம்ம குரூப் 13 இருக்குன்னா அதில் வந்து இந்த இருக்கக்கூடிய லாஸ்ட் செகண்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த குரூப்போடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லணும், இணைதிறன் எலக்ட்ரான். இப்போ 13th எடுத்துட்டிங்கன்னா அதனோட இணைதிறன் எலக்ட்ரான் வந்து 3. 14th எடுத்துட்டிங்கன்னா அதனோட இணைதிறன் எலக்ட்ரான் வந்து 4. குரூப் 15 எடுத்துட்டிங்கன்னா அதில் இணைதிறன் எலக்ட்ரான் 5. குரூப் 16 எடுத்துட்டிங்கன்னா அதனோட இணைதிறன் எலக்ட்ரான் 6. இப்போ இதில் எல்லாமே ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம், பொலோனியம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சல்ஃபர், ஓகேங்களா, சல்ஃபரோட இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனைன்னு கேட்டால் 6. இப்போ இந்த சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம ஈஸியாக நம்ம இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு தனியாக வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இதில் சல்ஃபருக்கு இணைதிறன் எலக்ட்ரான் 6. SF6 ஃப்ளூரின். சல்ஃபரோட இணைதிறன் எலக்ட்ரான் அதில் மைய அணு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தனிமம் இருந்தால் அதுதான் மைய அணு, ஓகேங்களா. ஸோ அதனுடைய சல்ஃபரோட இணைதிறன் எலக்ட்ரான் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்போ எத்தனைன்னு கேட்டால் 6 இணைதிறன் எலக்ட்ரான் இருக்குது. அதில் வந்து அந்த சல்ஃபரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 6 ஃப்ளூரின் இருக்குது. அதில் எப்பவுமே ஃப்ளூரின் பொறுத்த வரைக்கும் என்னன்னு வந்து சிக்மா பாண்டு மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதனோட இணைதிறன் எலக்ட்ரான் வந்து 7 இருக்கும். அந்த 7ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் தனித்த எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே என்னன்னு கேட்டால் மைய அணுவோட என்னன்னு கேட்டால் சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த சிக்மா பையன்றதெல்லாம் வந்து எப்படி உருவாகும்னு கேட்டால் வந்து சகப்பிணைப்புனா அதனோட 2 வகைகள். ஸோ சிக்மா பிணைப்புன்றது வந்து ஒற்றை பிணைப்பில் மட்டும்தான் இருக்கும். பை பிணைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பிணைப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சல்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இணைதிறன் எலக்ட்ரான் இருக்குது. ஒவ்வொரு இணைதிறன் எலக்ட்ரானும் ஒவ்வொரு ஃப்ளூரினோட என்னன்னு சிக்மா பிணைப்பை ஈடுபடுத்தும். ஆறு ஃப்ளூரின். ஸோ இங்கே எத்தனை சிக்மா இருக்குன்னா 6 சிக்மா இருக்கு. ஸோ இப்போ எத்தனை இருக்குன்னா 6 சிக்மா பிணைப்பு இருக்கு.
எப்பவுமே நம்ம வந்து ஒரு இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ பொதுவாக நம்மளுக்கு வந்து லெட்டர்ஸ் நம்ம அந்த சம்மேஷன் வேல்யூ இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ கனிம வேதியியலில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இனக்கலப்பு இருக்குது, sp இருக்கு, sp2 இருக்கு, sp3 இருக்கு, sp3d2, sp3d3 இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்மளுக்கு இனக்கலப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம SF6 ஆக்சுவலாக பொதுவாக நம்ம இனக்கலப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, சிக்மா பிணைப்பினுடைய எண்ணிக்கையும் தனித்த இரட்டை எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும். ஸோ தனித்த இரட்டை எலக்ட்ரான்றது வந்து நம்ம வந்து லோன் பேர்னு நம்ம டினோட் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை மதிப்பை வச்சு தான் நம்ம வந்து அதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 2ன்னு இருக்குன்னா நம்பர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ISP, 3ன்னு இருந்ததுன்னா அது SP2, 4ன்னு இருந்ததுன்னா அது SP3, 5ன்னு இருந்ததுன்னா அது SP3D, 6ன்னு இருந்ததுன்னா SP3D2. SP3D2, 7 இருந்ததுன்னா SP3D3. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா மற்றும் தனித்த இரட்டை எலக்ட்ரானுடைய கூட்டுத்தொகை மதிப்பு வச்சு தான் நம்ம வந்து 2ன்னு வந்துன்னா அது SP, 3ன்னு இருந்தால் SP2, 4னா SP3, 5னா SP3D, 6னா வந்து SP3D2, 7னா SP3D3. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்மா ப்ளஸ் வந்து தனித்தர எலக்ட்ரான் எண்ணிக்கை தான் அந்த இனக்கலப்பு. இப்போ இதில் எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்குது? SF6ல் 6 சிக்மா பிணைப்பு இருக்குது. தனித்தர எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. ஏன்னா இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானுமே வந்து ஃப்ளூரினோட வந்து என்னன்னு கேட்டால் சிக்மா பிணைப்பில் ஈடுபட்டுச்சு. அப்போ அங்கே தனித்த இரட்டை எலக்ட்ரான்றது வந்து என்னன்னு கேட்டால் வந்து 0 இருக்குது. அப்போ 6 + 0ன்றது என்னன்னு கேட்டால் 6. அப்போ நம்ம இந்த 6 நம்பருக்கு வந்து என்ன ஹைபிரிடைசேஷன் வருது? sp3d2. ஸோ இந்த sp3d2ல வந்து நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குன்னா 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ சாரி 3 பாசிபிலிட்டி. லோன் பேர் 0 இருக்கிறது, அடுத்தது லோன் பேர் வந்து 1, அடுத்தது லோன் பேர் வந்து 2. ஸோ லோன் பேர் வந்து 0வா இருந்ததுன்னா அதுக்கு என்னன்னு கேட்டால் வந்து ஆக்டா ஹைட்ரல்னு சொல்லுவோம். தமிழில் என்னன்னு கேட்டால் வந்து எண்முகி. அடுத்து லோன் பேர் 1ன்றது என்னன்னு கேட்டால் வந்து ஸ்கொயர் பிரமிடல். லோன் பேர் 2ன்றது என்னன்னு கேட்டால் ஸ்கொயர் பிளேனார். ஸோ எத்தனை நம்மளுக்கு SF6ல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்திரட்டை எலக்ட்ரானே கிடையாது. அப்போ லோன் பேர் 0வா இருந்தால் sp3d2க்கு என்ன படிவம் வரணும்? ஆக்டாஹைட்ரல். அப்போ ஆப்ஷன் என்னன்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் என்ன? sp3d2. ஸோ எண்முகி வடிவமுடைய SF6 மூலக்கூறு கொண்டுள்ள இனக்கலப்பினமாதல் என்னன்னா sp3d2. எந்த ஆப்ஷன் கேட்டால் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன? எந்த இடைநிலை தொகுதி தனிமம் 4s ஆர்பிட்டாலில் நிரம்ப முற்படாது? Which element does not completely fill the electron in the 4s subshell? இப்போ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு டி தொகுதி தனிமங்களில் வந்து நம்மளுக்கு 4 வரிசை இருக்கு. 3D வரிசை, 4D வரிசை, 5D வரிசை, 6D வரிசை. அதில் 3D வரிசையில் நம்மளுக்கு வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கு?
ஸோ 32 ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்க் வரைக்கும். ஸோ ஸ்கேண்டியம், டைட்டேனியம், பெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயானு, கோபால்ட்டு, நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கேண்டியம் வந்து என்னென்னா 21, இது 22, இது 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3D சீரியஸாக இருந்தால் அதோட இணைதின எலக்ட்ரான் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ 3D 4s. ஸோ 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து 10 எலக்ட்ரான் வரும். இங்கே 4sல வந்து நினைக்கிறேன்னா வந்து 1லேருந்து 2 எலக்ட்ரான்ஸ். எப்பயுமே வந்து ஆபா தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4s ஆர்பிட்டால எலக்ட்ரான் நிரப்பப்பட்ட பின்னர் தான் என்னன்னு 3D ஆர்பிட்டால் போகணும். ஸோ அப்போ 4sல வந்து எப்பவுமே என்னன்னா 2 எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சதுன்னு கேட்டால், இப்போ ஒவ்வொரு தனிமத்தினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னு கேட்டால் அந்த நம்பர் வந்து டி ஆர்பிட்டால இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேங்கனீஸ் இருக்கு. மேங்கனீஸுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 25னா இதோடைய நியரஸ்ட் நோபல் கேஸ் யாருன்னு கேட்டால் ஆர்கான். நம்ம இப்போ இந்த 1s 2s அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக லென்த்தாக எழுத வேண்டாம். நம்ம ஷார்ட்டாக வந்து நம்ம அதுக்கு மந்த வாயுக்கள் தனிமத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதலாம். ஆர்கானு 3D 4s. ஸோ 4sல எப்பவுமே நீங்கள் 2 எலக்ட்ரானை போட்டுடணும். ஓகேங்களா? ஏன்னா 4sல எலக்ட்ரான் நிரப்பப்பட்ட, ஏன்னா ஒவ்வொரு துணை கூட்டிலையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்றது தெரியும். எஸ்ல 2 எலக்ட்ரானு, பியில் வந்து 6, டியில் 10, எஃப்ல 14. ஸோ எஸ் ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால் நிரப்பப்பட்ட பின்னர் தான் 3Dக்கு வரணும். அப்போ எஸ்ல 2 எலக்ட்ரான் நீங்கள் போட்டுடணும். ஸோ அதில் வந்து எது மட்டும் விதிவிலக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பர் தனிமமும் அண்டுனது குரோமியம் தனிமம் மட்டும் நம்மளுக்கு விதிவிலக்கு. ஸோ இதில் 4sல ஃபில் ஆகிட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னது, ஏன்னா ஆர்கான் வந்து 18. ஸோ 18 2 என்னது 20. மீதி எத்தனை வேணும்? 5 எலக்ட்ரான். அந்த 3D தான் என்ன பண்ணிடணும், இங்கே 5ல் போட்டுடணும். 3Dயில் 5 எலக்ட்ரான்ஸ். இங்கே பாருங்க மேக்னஸுக்கு வந்து 25ன்னு இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 5 இருக்கா? அந்த 5 நம்பர் தான் எங்கே இருக்கு, 3Dயில் வந்து 5 இருக்கு. இப்போ இதே நான் வந்து கோபால்ட்டு 27 இருக்குன்னு வச்சுங்க. கோபால்ட்டு 27 இருக்குன்னா அப்போ என்னோட எலக்ட்ரான் இப்போ என்ன வரணும், ஆர்கானு 3D 7 4s 2ன்னு வரணும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து which element does not completely fill the electron in the 4s subshell. ஸோ இப்போ வந்து காப்பருக்கு வந்து பார்த்தா அட்டாமிக் நம்பர் என்ன, காப்பருக்கு அட்டாமிக் நம்பர் 29. ஸோ அப்போ அதனுடைய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு என்ன, ஆர்கானு 3D 9 4s 2ன்னு வரணும். ஓகேங்களா? இதுதான். பட் ஆனால் இந்த எலக்ட்ரான் அமைப்பு காப்பருக்கு வராது. என்னன்னா பொதுவாகவே நம்மளுக்கு வந்து டி ஆர்பிட்டலில் முழுவதும் எலக்ட்ரான் நிரம்பியதும் பகுதியளவு நிரம்பிய எலக்ட்ரான் எப்பவுமே நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பர் வந்து அதனுடைய முழுதும் நிரம்பிய ஆர்பிட்டால் வந்து அடையிறதுக்காக எஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே போயிடுன்னு கேட்டால் டி ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ காப்பருக்கு வந்து பார்த்தோன்னா சரியான எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானு 3D 10 4s 1. ஸோ அப்போ எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க முழுவதும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்லாக இருக்கிற எஸ் ஆர்பிட்டால் 4s சப்ஷனில் வந்து எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குது இல்லை அப்படின்றது எந்த தனிமம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எதுன்னு கேட்டால் வந்து காப்பர் தான். ஸோ மற்ற தனிமம் இருக்குங்களா, கோபால்ட்டு, அயானு, நிக்கல், இந்த 3 தனிமம் என்னன்னு கேட்டால் 4sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். காப்பர் மட்டும் என்னன்னு கேட்டால் 1 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் எதுன்னு கேட்டால் 32க்கு வந்து டி ஆப்ஷன். ஆன்சர் என்ன, டி. அடுத்த தேர்ட் கொஸ்டின் 33. பிளாட்டினம் உலோகத்தில் ஒளிமின் விளைவை தோற்றுவிக்க பயன்படும் ஒளி துகளினுடைய குறைந்தபட்ச ஆற்றல்
பிராக்கெட்டில் பிளாட்டினத்தினுடைய தேவைப்படும் குறைந்தபட்ச அதிர்வெண் வந்து 1.3 × 10⁻−15 per செகண்டு. ஸோ இது நம்ம இப்போ எதை ஆற்றலை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அணுவினுடைய அமைப்பில் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. பிளாங்க் குவாண்டம் மாதிரி. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இது இந்த லெசன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் தெரியுதுங்களா? பிளாட்டினம் உலோகத்தில் ஒளிமின் விளைவை தோற்றுவிக்க பயன்படும் ஒளி துகளின் குறைந்தபட்ச ஆற்றல் பிளாட்டினத்தின் தேவைப்படும் குறைந்தபட்ச அதிர்வெண் 1.3 × 10⁻−15 per செகண்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு ஆற்றலை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 33ல E is equal to H மியூன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஈன்றது வந்து நம்ம ஆற்றல்னு சொல்லணும், நம்ம ஹெச்ன்றது வந்து பிளாங்க் மாறிலி. ஸோ அந்த நியூன்றது என்னன்னு அதிர்வெண்ணு நம்ம சொல்லுவோம். அதில் நம்மளுக்கு அதிர்வெண்ணுக்கான மதிப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஆற்றலை கண்டுபிடிக்கணும். ஹெச்ன்றது பிளாங்க் மாறிலி. ஸோ பிளாங்க் மாறிலி வந்து நம்ம என்ன மதிப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெச்சோட மதிப்பு வந்து 6.625 × 10⁻−34 ஜூல் செகண்டுன்னு வரணும். அதே நம்மளுக்கு வந்து எனர்ஜிஸ் வந்தால் 6.625 × 10⁻27 செகண்ட்னு வரணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தோட ஹெச்ன்றது நம்மளுக்கு அது கான்ஸ்டன்ட் வேல்யூ, நியூவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதிர்வெண்ணோட வேல்யூ. இப்போ ரெண்டுத்தோட மதிப்பு நம்ம அங்கே அந்த சமன்பாட்டில் நம்ம வந்து பிரதியிடணும். ஸோ அப்போ நம்ம பிரதியிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆற்றலோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ E is equal to, ஸோ இதில் ரெண்டுத்தில் நம்ம எந்த மதிப்பு எடுத்துக்கணும்னு கேட்டால் 6.625 × 10⁻27 தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது, ERGயில் இருக்குது. ஸோ இப்போ E is equal to 6.626 × 10⁻27 செகண்ட் இன்ட்டு அதிர்வெண்ணோட வேல்யூ என்ன? (1.3 × 10⁻15 செகண்ட் -1. ஸோ இந்த செகண்டுக்கு இந்த செகண்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 10⁻15க்கு இந்த 10⁻15 வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா, ரிமைண்டரில் வந்து -12ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 6.62 × 1.3 நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8.6 இன்ட்டு பவரில் என்ன இருக்குன்னா 10⁻−12. ஸோ செகண்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குன்னா ERG. இதுதான் ஆன்சர். பட் ஆனால் நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல. 8.6 × 10⁻−12 ERG நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. இதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டார் கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு. பட் ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னது? 8.6 × 10⁻−12 ERG. இது எந்த லெசன்லனா நம்மளுக்கு வந்து